நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது 60க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பெரியாருக்கு எதிராக கொச்சை வார்த்தைகளை பேசி, அது மட்டும் இல்லாம பெரியாரை இழிவுபடுத்தி பேசியும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தமிழ்நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் புகார்களும் வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்த புகார்கள் பெரியார் திராவிட கழகம் அவர்கள் கொடுக்கக்கூடிய புகார்கள் மட்டும் இல்லாம பல்வேறு இடங்கள்ல புகார்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த புகாரின் அடிப்படையில புகாரின் தன்மையை வைத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து வருகிறார்கள். கோவை, பொள்ளாச்சி, மயிலாடுதுறை, நெல்லை உட்பட பல மாவட்டங்களில் கொடுக்கப்படக்கூடிய புகாரின் அடிப்படையில தற்போது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. பெரியாரை இழிவுபடுத்தியும் கொச்சைப்படுத்தி பேசியும், அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அவர் பேசியதை அவர் ஒரு மன்னிப்பு கூட கேட்காம தொடர்ந்து அவர் பேசி வருவதை கண்டித்து பல இடங்கள்ல ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் பெரியார் திராவிட கழகம் மற்றும் பெரியார் இயக்கங்கள் பல இடங்கள்ல போராட்டத்தை அறிவித்து தொடர்ந்து நடைபெற்றும் வருகிறது. அது மட்டும் இல்லாம நேற்று சீமான் வீடுவையும் கோவையிலிருந்து முற்றுகையிட முயன்ற போலீசார் தடுத்து நிறுத்தி அவர்களை கைதும் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில தான் தமிழ்நாடு முழுவதும் யாரெல்லாம் புகார் கொடுக்கிறாங்களோ அவர்களுடைய புகாரின் தன்மையை வைத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து வருகிறார்கள். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தற்போது வரை 60க்கும் மேற்பட்ட இடங்கள்ல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இதை எப்படி கைது நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போலீசார் ஆலோசனை செய்து வருவதாகவும், அது மட்டும் இல்லாம ஒப்பீனியன் கேட்டு வருவதாகவும், அந்த சட்ட ஆலோசகர்களிடம் ஒப்பீனியன் கேட்டு வருவதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. இன்னும் புகார்களும் வந்து கொண்டிருக்கின்றது. சென்னையிலும் நேற்று பல இடங்களில் புகாரானது கொடுக்கப்பட்டு வருகிறது. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திலும் நேற்று புகாரானது கொடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து பெரியாரை இழிவுபடுத்தியும் கொச்சைப்படுத்தியும் அவர் பேசிய வார்த்தைகள் பலருடைய மனதை புண்படுத்திய இந்த காரணத்தினால பல இடங்கள்ல புகார்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது வரை 60க்கும் மேற்பட்ட இடங்கள்ல புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 60 எஃப்ஐஆர்கள் தற்போது போடப்பட்டிருக்கிறது. கோவை, மயிலாடுதுறை, நெல்லை, பொள்ளாச்சி உட்பட பல மாவட்டங்கள்ல புகார்கள் கொடுக்கப்பட்டு அந்த புகாரின் தன்மையை வைத்து போலீசார் எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டு வருகிறார்கள். அதுவும் இவர் என்ன பேசினாரோ அதை வைத்துதான் புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புகாரின் தன்மையை வைத்து போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்து வருகிறார்கள். நாம் தமிழர் சீமான் கைது செய்யப்படலாம் என்ற தகவல்களும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அதுக்கான ஆலோசனையும் போலீசார் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது.